ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் வச்சு 65 தான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸ் இருக்குது. லெமன் ஜூஸ் மேலே விட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் தொட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நைஸாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சுவையாக தான் இருக்கும், அதோடவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் தான் வச்சுருக்கேன். மீல் மேக்கர் 65 போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது 200 கிராம் எடுத்துருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கல் உப்பு அப்படியே சேர்த்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் அரை மணி நேரம் இருக்கட்டும். நார்மல் வாட்டரில் 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா கெட்டியாக அழுத்தி பிழிஞ்சிட்டு. இங்கே பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுது. ஆனால் இன்னும் சூடாக தான் இருக்குது. நம்ம திட்டமான சைஸ் எடுத்துருக்கிறதால இந்த சைஸுக்கு வந்திருக்கு. நம்ம இது மாதிரி தண்ணியில் 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கெட்டியாக அழுத்தி பிழிங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது மாதிரி பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரிசி மாவு 3 ஸ்பூனு, கடலை மாவு 4 ஸ்பூனு, மைதா, கரம் மசாலா 1 ஸ்பூன், கார மிளகாய் தூள். நம்ம எடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக, குழந்தைங்க இருக்கிறாங்கன்றதால ஒரு 1 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூன் தான் அது. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தயிர். இந்த தண்ணியே போதும். பார்த்துட்டு தயிர் வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே சேர்த்துருக்கேன். நல்லா கையாலேயே கலந்து விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், சேர்க்கலை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம தயிரை விட்டுருக்கோம் இல்லையா, அதுவே போதும். இங்கே பாருங்கள், உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் நிறைய, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் போதும். அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாலாம் நல்லா ஊறி வந்திருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணெய் காஞ்சிடுது, ஒன்று ஒன்றா பொரிச்சிக்கணும். போட்டாமல் நல்லா அழகாக வரும். அதுக்கு தான் அதிகமாக மசாலா இல்லாமல் கரெக்டாக போட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பிள்ளைங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில், ஊறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். அப்படியே அள்ளிடுங்க, போதும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி திரும்பவும் இன்னொரு டைமு போட்டுடலாம். ஒன்று ஒன்றாவே போடுங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டு பொரிச்சு எல்லாமே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்படியே சாப்பிட்றதுனாலும் வச்சுங்க. லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு ஆனியன் வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு தாளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துடலாம். இஞ்சி சின்னதாக, பூண்டு சின்னதாக, ஒரு 4-5 பூண்டு பல்லாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் சின்னதாக பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா அந்த இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுக்கிறது அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நான் பாதி தான் போட்டிருக்கேன். தம்பி ஒரு குழந்தை வந்து வேணான்றாங்க, ஒருத்தவங்க வந்து அது மாதிரி பொரித்து கேட்குறாங்க. நான் 2ஆகவே பிரிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக சோயா சாஸு 1 ஸ்பூன் வர்ற மாதிரி அவ்வளோதான். நல்லா கலந்து வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மீல் மேக்கர் வச்சு 65 போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோடவே இது ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.